வெல்கம் டு பிகினர்ஸ் ஜிம் பார்ட் 1. பெரும்பாலான மக்கள் ஜிம் போய் வெயிட் லிஃப்ட் பண்ணினா உடம்பு வளரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நண்பா, இது முழுக்க பொய் நம்பிக்கை தான். மசில் வளரணும் என்றால் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். 1 எக்ஸர்சைஸ், 2 ஃபுட், டயட், 3 ஸ்லீப் அண்ட் ரிகவரி. இவைகளில் ஒன்றேனும் சரியாக இல்லைன்னா உடம்பு ரிசல்ட் காமிக்காது. மசில் க்ரோத்னா என்ன? நாம் ஜிம்மில் வெயிட் தூக்கும்போது உடம்பில் இருக்கிற மசில்களுக்கு சின்ன சின்ன கிழிவுகள் வரும். இது ஒரு நல்ல விஷயம். எக்ஸசைஸ் டேமேஜ் பண்ணும், ரெஸ்ட்டு சரி பண்ணும். அதுதான் உண்மையான மசில் க்ரோத். உடற்பயிற்சி செய்யும் நேரத்தில் மசில் வளராது, ஓய்வு எடுக்கும் நேரத்தில் தான் வளருது. மசில் எப்படி வளருது? ஜிம் போய் வெயிட் தூக்குறதாலே போதாது, மசிலுக்கு சவால் கொடுக்கணும். அதுவும் ஆரம்பத்தில் கடினமான வெயிட் தேவையில்லை. சின்ன வெயிட்டில் ஆரம்பித்து மெல்ல மெல்ல அதிகரிக்கணும். உதாரணம், முதல் வாரம் 5 கிலோ, 2வது வாரம் 6 கிலோ, 3வது வாரம் 7 கிலோ. இப்படி மெதுவாக வெயிட் அண்ட் ரெப்ஸ் கூட்டினா மசில் தானாகவே வளர ஆரம்பிக்கும். ஃபுட், டயட் ப்ளஸ் புரோட்டீன். இங்கே தான் ரொம்ப பேர் தவறு பண்ணுறாங்க. மசில் வளரணும் என்றால் நல்ல சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிம் பண்ணிட்டு வந்து ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா உடம்பு வராது. தினமும் உங்கள் பாடி வெயிட்டு 1.6 முதல் 2.2 கிராம் புரதச்சத்து. சின்ன கேலரி சர்ப்ளஸ் 200 முதல் 300 கேலரி கூடுதலாக. ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ், முட்டை, கோழி, பனீர், டோஃபு, பால், பருப்பு, வெய் புரோட்டீன். 4 முதல் 5 மாதம் சரியா சாப்பாட்டை பின்பற்றினா உடம்புல மாற்றம் உறுதியாக தெரியும். ஸ்லீப் அண்ட் ரிகவரி மசில் ஜிம்மில் வளராது, படுக்கையிலே தான் வளருது நண்பா. புதியவர்களுக்கு தினமும் 8 முதல் 9 மணி நேரம் தூக்கம் ஒரே மசிலுக்கு 2 நாள் ஓய்வு. தூக்கம் இல்லைன்னா ரிப்பேர் இல்லை, ரிப்பேர் இல்லைன்னா வளர்ச்சி இல்லை. எண்டிங்காக நண்பா, மசில் பில்ட் செய்யணும் என்றால் சரியாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, போதுமான தூக்கம் எடுங்க. ஜிம் மட்டும் உடம்பை உருவாக்காது. ஜிம்க்கு வெளியே உள்ள உங்கள் பழக்கங்கள் தான் உடம்பை மாற்றும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 2ல் சந்திப்போம்.